வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், வெரி டேஸ்டி டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா ஸ்நாக்ஸ் பார்த்து, அதனால வெறும் டப்பாக்குள்ளது அந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நவ் ஐ தாட் ஐ கேன் ஷேர் வித் யூ டீ டைம் ஸ்நாக்ஸு. இது வேற ஒன்றும் இல்லை, அது வந்து மிளகா பஜ்ஜி. இது வந்து என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது நான் வந்து ஒரு 1/2 kg மிளகா வாங்கியிருந்தேன். அதை நல்லா அலம்பிட்டு அதில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல உரப்பு இருக்கிற மிளகான்னு தெரிஞ்சுது. ஏன்னாக்கா இது கொஞ்சம் முத்தி இருந்தது. இல்லாட்டாலுமே நம்ம அந்த மிளகாயில் இருக்கிற அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இதை நான் வந்து ஃபுல்லாக போட மாட்டேன், எப்போதும் பாதியாக தான் போடுவேன். இதை எப்படி பண்ண போகிறேங்கிறது நீங்கள் பாருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மாவு கலந்துக்கிறதுக்கு இந்த கரண்டிக்கு ஒரு கோபுரமாக 4 கரண்டி கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரே 1 கரண்டி அரிசி மாவு, 4 கரண்டி கடலை மாவு, 1 கரண்டி அரிசி மாவு. அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கு தேவையான இந்த ரெட் சில்லி பவுடர், இது காஷ்மீரி சில்லி பவுடர், கலர் கொடுக்கும், நல்ல காரமும் இருக்கும். அதுக்கப்புறமா இது சாட் மசாலா லாஸ்ட்டில் யூஸ் பண்ணோம். அதுக்கு போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் அஜ்வின். இது வந்து என்னென்னா இது போடும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்டமக் அப்செட்லாம் வராது. இதுவும் நம்ம போட்டு எப்படி கலக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நான் பாண்ட்லியில் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். ஸோ இந்த பாயில்டு எண்ணெயை நம்ம அந்த மாவோட கலக்கும்போது அது நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ அது மாவை எப்படி கலக்கலாம் அப்படிங்கிறத இப்போ முதல்ல பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கடலை மாவு போட்டுக்கலாம், அதோட அரிசி மாவு இதையும் கலந்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி மிளகாயில் உரப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுருக்கேன். ரெட் சில்லி பவுடர் இது உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக போட்டுருக்கேன், ஏன்னா இந்த இதில் காரம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்போதும் சொல்கிற மாதிரி இந்த அஜ்வினை கையில் போட்டு கொஞ்சம் நல்லா கசக்கி போட்டுட்டோன்னா நல்ல கம்முன்னு மணமும் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பஜ்ஜி சாப்பிட்றதுனால நம்ம ஸ்டமக்கும் அப்செட் ஆகாது. ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ ஆல்வேஸ் ஆட் திஸ் அஜ்வின். அது கூட கொஞ்சமாக நம்ம இந்த பெருங்காய பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல கலர் வரத்துக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் அதோட ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரே 1 டின்ச்சு நம்ம சமையல் சோடாவை ஆட் பண்ணுறோம். ஒரே 1 டின்ச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இதை வந்து முதல்ல நான் எப்பவும் சொல்கிற மாதிரி முதல்ல கரண்டியால் நல்லா கலக்கிக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து இந்த எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சுன்னு இருக்கு இல்லையா, அதையும் அதில் விட்டு கலக்க போகிறோம். இந்த எண்ணெய் காஞ்சிருக்கு இல்லையா, அந்த காஞ்ச எண்ணெயை இப்படி மேலாக விடலாம். இது விடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் புகை வரணும், அந்த அளவுக்கு அது காயணும். ஆனால் தான் கொஞ்சம் இதில் ஆஃபாக 3 வாட்டி விட்டுட்டேன். இது கம்மி விட்டுருந்தாலும் சரி, ஜாஸ்தி விட்டுருந்தாலும் அதனால எந்த தப்பும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை தண்ணி விட்டு கலந்துக்கலாம். கலந்துட்டு அதை வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நம்ம போடுற பஜ்ஜி அந்த மிளகா வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் பஜ்ஜி போட்டதுக்கப்புறமா அதை வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அதில் தான் இருக்குது நம்மளோட கீ பாயிண்ட்டு. ஸோ அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை தண்ணி விட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுது. ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தான் போகிறோம். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ரொம்ப கெட்டியாக வேண்டாம். இந்த மாதிரி கரைச்சுன்ட்டு இப்போ நான் வந்து இந்த பீசஸை இதில் போட்டுருக்கேன். இது கொஞ்சம் கூட காயட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஓமம் போட்டது சொன்னேங்க, ஒன்று உடம்புக்கு நல்லது, நல்ல கமகமான வாசனையாக இருக்கும் நம்ம பஜ்ஜி போடும்போது. உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஈவன் இஞ்சியை வந்து நல்ல துருவி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி போடல, நார்மலாக நான் வந்து இதில் இஞ்சியை துருவி போடுவேன். இன்றைக்கி ஓமம் மட்டும் போட்டுருக்கேன், மிளகா பஜ்ஜி அப்படிங்கிறதுனால. இதில் கொஞ்சம் இஞ்சி போட்டுட்டாலும் இட் இஸ் ஆல்சோ வெரி குட், நம்மளுக்கு வந்து ஸ்டமக்கெல்லாம் அப்செட் ஆகாது. ஸோ இப்போ வந்து எண்ணெய் காஞ்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தால் என்ன ஆகும்னா வால்வாலாக விழுந்துடும். அதனால
இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதான் நல்லா வரும். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. ஸோ இந்த மிளகாயை நம்ம முக்கி இதில் போட ஆரம்பிக்கலாம். நம்ம போடும்போது கொஞ்சம் ஒரு மீடியம்லேயே வச்சுக்கலாம், ரொம்ப ஹையாக வைக்கிறது வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நல்லா டிப் பண்ணி எல்லா பக்கமும் இந்த மாவு வந்து நம்மளுக்கு முங்கி இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வச்சுக்கணும். போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ தட் இது கருப்பாகாது, அவ்வளோதான். நல்ல ஒரு பொன் நிறமாக எடுத்தாக்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட் ஆல்சோ வில் பி குட். பாருங்கள், இது நல்ல கோல்டன் கலராக ஆயிடுச்சு இல்லையா? இந்த ஓசை அடங்குற சமயத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாருங்க, இந்த பஜ்ஜி எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ ஜோராக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பஜ்ஜியை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இங்கே எடுத்து கொஞ்சம் ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆனியன்னு, கொஞ்சம் கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கு மேலே துளியூண்டு சாட் மசாலா இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம லைமை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து மேலாக இப்படி பிழிஞ்சு வச்சுடலாம். இது மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன், இந்த மாதிரி ஒரு இது வந்து ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஓன்லி அ டெக்கரேஷன், இட் வில் ரியலி டேஸ்ட் வெரி வெல் இல்லையா? இந்த மாதிரி இது சாட் மசாலா எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அதில் வந்து ஒரு காரமும் இருக்கும், அதில் உப்பும் இருக்கும். ஆல்ரெடி நம்ம இதில் எல்லாம் போட்டிருக்கோம். ஆனாலும் திஸ் இஸ் வி ஹாவ் டு மேக் தட் மிர்ச்சி பஜ்ஜி. ஸோ இந்த மாதிரி பஜ்ஜியை பண்ணிவிட்டு அதை ரெண்டாக ஸ்லிட் பண்ணி அதுக்குள்ளே கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் ஆனியன், அது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டோன்னா, அதுக்கப்புறம் அது தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் சாஸும், இது தேங்காய் சட்னி, நார்மல் தேங்காய் சட்னி தான். இதுவும் இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணோன்னா see they are going to love it. அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் ரெய்னி சீசன், ஸோ நல்லா இதோட மசாலா டீ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா they will enjoy like anything. And then when they say it's very nice, we will also feel happy, right? I hope you also like this recipe. I hope you enjoy it, also making it and eating it. And I'll meet you in the next lovely video. Bye-bye.